Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அதோட கண்டினியூஷன். ஏன்னா லெசனே பெருசு, அதுவும் குட்டி குட்டியாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்குது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் இந்த மோனோ ஹைப்ரிட், டைஹைப்ரிட் கிராஸ், அதுலேருந்து வேரியேஷன் வந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் அப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ண இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, காரன்ஸ், ஷெர்மாக் அண்ட் டீவ்ரீஸ். இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்து அப்படி ஒரு மாதிரி அவங்களோட ஐடியாவெல்லாம் போடும்போது பின்னாடி வந்த சூட்டான் அண்ட் பாவரி ஆல்மோஸ்ட் இவர் சொன்ன விஷயமும் குரோமோசோமோட பிஹேவியர் டியூரிங் மியாசிஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் கொடுத்த அந்த ஒர்க்கு தான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பட் அதுலேயும் சின்ன சேஞ்ச் வந்துடுது. எப்படின்னா, குரோமோசோம் இண்டிபெண்ட் பேர்ஸ் செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஈச் அதர்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் 2 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணதில் 2 கேரக்டரும், அதாவது எல்லோ அண்ட் க்ரீன், ரவுண்ட் அண்ட் ரிங்கிளில் எப்படி எல்லோ வந்து ரவுண்டோடையும் சேரும் ரிங்கிளோடவும் சேரும், அதே மாதிரி க்ரீனு ரவுண்டோடவும் சேரும். இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகுது. ஆனாலும் இங்கே 9:3:3:1 ஒரு ரேஷியோ நமக்கு வருது. அந்த 3 நடுவில் வர 3 ரீகம்பைன்டு ஒர்க், ரெண்டும் சேர்ந்த கலவை. அதாவது எல்லோ அண்ட் ரவுண்ட் இல்லாமல் எல்லோவும் ரிங்கிளும் க்ரீனும் ரவுண்டும் வருது. இது எப்படி சாத்தியம்? அதையெல்லாம் நோண்ட போய் தான் கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ குரோமோசோமலோட பேட்டர்னை சொல்கிறாங்க சூட்டான் அண்ட் பாவரி அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கும்போது தாமஸ் ஹண்ட் மார்கன் ஃபஸ்ட்டு ரேட் மைஸ் எல்லாம் வச்சு ரொம்ப போராடி எதுவும் சரியாக செட் ஆகாமல் கடைசியாக அவர் வந்து நம்ம ஃப்ரூட் ஃப்ளையோட செட்டில் ஆகிட்டார். தட் இஸ் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரோட. பிகாஸ் அதுக்கு ஒரு 4 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸு, ஃபஸ்ட்டு 3 பேர்ஸ் வந்து நம்மளை மாதிரியே ஆட்டோசோம், லாஸ்ட்டு பேர் அலோசோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ். அதுவும் இல்லாமல் ஈஸியாக வளர்றது, 2 வாரத்தில் அதோடைய லைஃப் சைக்கிள் அது முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நிறைய ப்ரொடக்ஷன் வேறு அப்படி இப்படிலாம் பார்த்தா நிறைய டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா டிஸ்டிங்க்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தே ஜஸ்ட் செலக்டட் தி ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். அதில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்க பேசின விஷயம்தான் லிங்கேஜ், கிராசிங் ஓவர், லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன், இதெல்லாம் பற்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். என்னென்னா, ஃபஸ்ட்டே நான் ஒரு குட்டியாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏக்குள்ளே ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டிஎன்ஏ எதுக்குள்ளே இருக்குன்னா குரோமோசோம்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதை ஒரு குரோமோசோமாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இதில் ஓகே இதில் இப்போ உங்களுக்கு ஜீன்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே சும்மா நான் ஒரு ரஃபாக நான் வரைஞ்சிட்ருக்கேன். இதில் அப்படியே போயிட்டு இருக்கிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது இதுக்குள்ளே. குரோமோனிமேட்டா அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இது டிஎன்ஏ. ஸோ ஒரு குரோமோசோம்குள்ளே இருக்கிற அத்தனை ஜீனும் லிங்க் ஆகி இருக்குது. அவ்வளோதான், இதுதான் லிங்க்டு ஜீன். ஒரு குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் ஆர் லிங்க்ட். அதே சமயத்தில் வேறு குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் லிங்க் ஆகலை. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபஸ்ட்டு குரோமோசோமில் இருக்கிற ஜீன் செகண்ட் குரோமோசோமில் இருக்கிற ஜீனோட லிங்க் ஆகலை. ஒரு குரோமோசோமில் இருக்கிற அத்தனை ஜீனும் லிங்க் ஆகிருக்கு. இந்த லிங்கேஜ் டிஸ்டன்ஸை எல்லாம் பற்றி பின்னாடி அவரோட ஸ்டூடெண்ட், மார்கனோட ஸ்டூடெண்ட் தி ஸ்டூட்டிவாண்ட் படித்தார். ஓகே, அவர் கொடுத்தது தான் அந்த ஜீன். பின்னாடி அவர் கொடுத்த ஒர்க்கு தான் பின்னாடி இந்த டிஸ்டன்ஸை எல்லாம் படிக்க உதவி இருக்குது. நம்ம இந்த டிஸ்டன்ஸை இப்போ நம்ம சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் சொல்கிற மாதிரி சென்டி மார்கன், மில்லி மார்கன் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இப்போ 1% நடந்தால் 1 மார்கன் யூனிட், 2 கிராசிங் ஓவர் நடந்தால் 2 மார்கன் யூனிட்னு. நான் அவ்வளோ டீட்டெயிலுக்கு போகலை, இதுதான் ஜஸ்ட்டு. இதில் இப்போ காம்பினேஷன் நடந்தால், தட் இஸ் உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்தால், க்ராஸ் ஓவர் எங்கே நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மியாசிஸ்குள்ளே திரும்பியும் நான் மியாசிஸை பற்றி க்ராஸ் ஓவர், இந்த க்ராஸ் ஓவர் மியாசிஸ் 1ல், ஓகே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், லெப்டோட்டீன், தட் இஸ் ப்ரோஃபேஸ் 1ல் இதெல்லாம் நடக்கும். மியாசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ் 1ல் லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், டிப்ளோட்டீன், diakinesis.
ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பேக்கெட்டினில் க்ராஸ் ஓவர் நடக்குது. அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியறது டிப்ளோட்டின் ஸ்டேஜில். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நடக்கிற க்ராஸ் ஓவரால் க்ராஸ் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் homologous pairs of non-sister chromatid. இப்போ திரும்பியும் நான் போன பேஜில் அந்த டயக்ராம் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள். திஸ் இஸ் நான் சிஸ்டர். ஓகே, இது ரெண்டும் நான் சிஸ்டர். இது ரெண்டும் இப்போ இந்த ஒரு குரோமோசோமில் இருக்கிற ரெண்டு செட் இருக்கு இல்லையா குரோமேட்டிட். திஸ் இஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகே, திஸ் இஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். நான் எங்கேயுமே போட்டிருக்கேன். இது ரெண்டும் சிஸ்டர் குரோமேட்டிட். இது ரெண்டும் பட் இது ரெண்டும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது ஹோமோலாகஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்க்கு நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சால் தான் ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பின்னாடி சொல்ல வராரு. அதுலேயும் ஒரே குரோமோசோம்லேயே இருக்கிற ஜீனாக இருந்தால் குரோமோசோம் லிங்கேஜ் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது ரெண்டு குரோமோசோம் பக்கத்தில் ரொம்ப டைட் லிங்க் இருக்கும்போது ரீகாம்பினேஷன் கம்மியாக. ஓகே, ரிமெம்பர், லிங்கேஜ் டைட்டாக இருந்தால் ரீகாம்பினேஷன் கம்மி. இதையும் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் மேபி இது வந்து ஒரு குரோமோசோம் 1 2 சாரி நாட் குரோமோசோம் ஜீன்ஸ், இது 3 இது 4 இது 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் க்ராஸ் ஓவர் நடந்தால் இன்பிட்வீன் இதுக்கு நடுவில் நடந்தால் தேர் இஸ் லிங்கேஜ் ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ லாங்கர் த டிஸ்டன்ஸ் குட் க்ராஸ் ஓவர் டிஸ்டன்ஸ். க்ராஸ் ஓவர் இஸ் குட். ஓகே, இங்கே இதே இன்கேஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நடந்தால் ஓகே டைட்லி லிங்க்டு ஜீன்ஸில் இட் இஸ் பேட். crossing over condition is bad in the sense very low. Okay, so இங்கே வந்து I could say it is low. இங்கே இந்த good crossing over அப்படி வச்சுக்கலாம் நம்ம. So this is what it is happening within the chromosome, அதாவது ஒரு குரோமோசோமில். ஆனால் நமக்கு மெண்டல் கொடுத்த ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ரேஷியோ இஸ் 9:3:3:1. நான் அப்போவுமே சொன்னேன் மொத்தம் 16ல் 10 பேரண்டல் 16ல் 6 நான் பேரண்டல். அப்போ இது ஒரு நல்ல ரேஷியோ. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணது 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருக்குதுன்னு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் ஒர்க் பண்ண சீட் கலர் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர் ஃபஸ்ட்டு குரோமோசோம்லேயும் சீடோட ஷேப்பு 7th குரோமோசோம்லேயும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு குரோமோசோம் அண்ட் 7th குரோமோசோம் 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருந்ததுனால இந்த ரேஷியோ கிடச்சிருக்கு. அதே ஒரே குரோமோசோமில் இருந்தால் இந்த ரேஷியோ கிடச்சிருக்காது. அதுதான் பின்னாடி ஒர்க் பண்ணும்போது அங்கங்கே வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதையெல்லாம் பின்னாடி படிப்போம். ஸோ திஸ் இஸ் த ஜிஸ்ட். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். Morgan carried out several dihybrid crosses in Drosophila to study genes that were sex-linked. The crosses were similar to the dihybrid crosses carried out by Mendel in peas. அவர் இங்கே ஒர்க் பண்ணது என்னென்னா தட் இஸ் இவர் மெலனோகாஸ்டரில் ஒர்க் பண்ணுறாரு ட்ரோசோஃபிலாவில். அவர் பீயில் ஒர்க் பண்ண மாதிரியே இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு டைஹைப்ரிட் கிராஸில். ஃபார் எக்ஸாம்பிள், மார்கன் ஹைப்ரிடைஸ்ட் எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல். சி திஸ் இஸ் எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல்ஸ். ஓகே, அதே மாதிரி ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லோ பாடியும் ஒயிட் ஐயும் இருக்கிற ஃபீமேல் அண்ட் ப்ரௌன் பாடியும் ரெட் ஐயும் இருக்கிற மேல் and intercrossed their FN progeny. He observed that the 2 genes did not segregate independently of each other and the F2 ratio deviated very significantly from the 9:3:3:1 ratio expected when the 2 genes are independent. So இவர் பண்ணி பார்த்த இந்த ஒர்க்கில் அவருக்கு கிடைச்ச அந்த 9:3:3 ரேஷியோ கிடைக்கல.
ஸோ இதனால தான் அவருக்கு என்ன ஏன் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரப்போய் மார்கன் அண்ட் his group knew that the genes were located on the X chromosome. ஸோ எக்ஸ் குரோமோசோம்லேயே இருக்குது ஒரே குரோமோசோமில் and saw quickly that when the two genes in a dihybrid cross were situated on the same chromosome, the proportion of parental gene combination were much higher than the non-parental type. ஸோ நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே குரோமோசோமில் இருந்தால் பேரண்டல் காம்பினேஷன் தான் நிறைய கிடைக்குதே தவிர நான் பேரண்டல் கிடைக்கல. ஸோ அவங்க உடனே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. Morgan attributed this due to the physical association or linkage of the two genes and coined the term linkage to describe this physical association of genes on a chromosome, and the term recombination to describe the generation of non-parental gene combination. ஸோ ஃபஸ்ட் இப்போ ஒட்டிகிட்டே இருக்கிறத எல்லாம் லிங்கேஜ்னும் நான் பேரண்டல் கிடைக்குது இல்லையா அதை ரீகாம்பினேஷன்னு சொல்கிறாரு. டு டிஸ்கிரைப் த ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன், Morgan and his group also found that even when genes were grouped on the same chromosome, some genes were very tightly linked. ஸோ பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப டைட்டு, ஷோ வெரி லோ ரீகாம்பினேஷன், while others were loosely linked, showed higher recombination. So for example, he found that the genes white and yellow were very tightly linked. அவர் இங்கே ஒர்க் பண்ணது என்னென்னா எல்லோ பாடிட் ஒயிட் ஐட், அது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஸோ வேறு தள்ளி அவங்களுடைய அவங்க சொல்ல வந்தது என்னென்னா பக்கத்தில் இருந்தால் கிடைக்காது, தூரத்தில் இருந்தால் அந்த ரேஷியோ கிடைக்கலாம், மெண்டல் ரேஷியோ. அதோட முக்கியமாக வேறு குரோமோசோமில் இருந்தால் நல்ல டீவியேஷன், நல்ல நான் பேரண்டல் தட் இஸ் ரீகம்பைன்டு கேரக்டர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் எல்லோ, ஒயிட் ஐட் அண்ட் எல்லோ பாடி ஆர் வெரி டைட்லி லிங்க்ட் அண்ட் ஷோட் ஒன்லி 1.3% recombination, while white and miniature wing showed 37.2% recombination. ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதே டைமில் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஒயிட் அண்ட் மீனியேச்சர் விங் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லோ பாடி ஒயிட் ஐட், இங்கே ஒயிட் ஐ அண்ட் மீனியேச்சர் விங் 37.2, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மெண்டல் லா. Percent recombination. Student Alfred Sturtevant used the frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of the distance between genes and mapped their position on the chromosome. So அவரோட ஸ்டூடெண்ட் கொடுத்தது தான் அந்த பொசிஷன், தட் இஸ் ஜீன் பொசிஷன், ஜீன் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதெல்லாம். டுடே genetic maps are extensively used as a starting point in the sequencing of whole genome, as was done in the case of human genome sequencing project described later. Molecular inheritanceல படிப்போம் between the genes என்ன டிஸ்டன்ஸ். இப்போ அவங்க இந்த போன இதில் சொன்ன கதையை தான் இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பிக்சரை பார்த்து பயந்துராதிங்க. இங்கே கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா எல்லோ பாடி ஒயிட் ஐ, ஓகே, இங்கே வைல்டு டைப்பில் ப்ளஸ் போட்டிருக்கு. இங்கே கிராஸ் பியில் ஒயிட் ஐட் அண்ட் மீனியேச்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபீமேல், இது மேலு, இது அப்படியே கொண்டு வருது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லுக் அட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். லுக் அட் ஹியர், த டிஸ்டன்ஸ் இஸ் farther, okay, நல்ல solid distance but the same chromosome. ஸோ இதில் நடக்கும்போது இந்த காம்பினேஷனில் parental type 98.7%, recombined type just 1.3%, because there is the very shortest distance between the two genes. இங்கே பார்த்தீங்கன்னா farthest, so parental 62.8% and recombined characters 37.2, that is miniature wings. இதுதான். ஸோ இந்த காம்பினேஷனில் அவர் போட்ட இந்த வெரைட்டியை அப்படியே பிக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இந்த டயக்ராமில் இந்த ரேஷியோ பார்க்கணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டைட்லி லிங்க்டு ஜீன் ரீகாம்பினேஷன் இஸ் வெரி லோ. So farthest distance, the recombination is as per Mendel's law 9:3:3:1. So linkage, results of two dihybrid cross is conducted by Morgan.
Cross A shows crossing between gene Y, small y and W. Cross B shows crossing between the gene W and miniature. Here, dominant wild type alleles are represented with the plus sign in superscript. Note the strength of linkage between small y and W small is higher than small w and m. Linkage அதிகம், recombination கம்மி. இங்க linkage தொலைவு, but recombination more. That is the content of this paragraph and this diagram. Okay, இப்போ பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான், அதோட முடிச்சிருக்காங்க. இதில் இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, லிங்கேஜ் இந்த சொல்லி முடிச்சுட்டு இப்போ 9:3:3:1 வரல, அதை தாண்டி சிலதெல்லாம் வருது. இப்போ நாம் மோனோஹைப்ரிட் கிராஸ் படிக்கும்போது ஒரு ஜீன், அதாவது ஒரு ஜீனில் கிடைச்ச ஒரு விஷயம் பார்த்தோம். தட் இஸ் 1:2:1 3:1 ஃபினோடிபிக் ரேஷியோ. ஆனால் அதிலிருந்து டீவியேட் ஆன கோடாமினன்ஸ் அண்ட் வேறு ஒன்று பார்த்தோமே, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அது வந்து ஒரு ஜீன் இன்டராக்ஷன். 2 அலீல், ஒரு ஜீனுக்குள்ளே 2 அலீல் இருக்குது, அவ்வளோதான் அங்கே நம்ம பார்த்தது. ஆனால் அதுலேயே வேரியேஷன் வருது. அதனால அதை வந்து நம்ம இன்டர் அலீலிக் ஆர் இன்ட்ராஜீனிக் இன்டராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் டைஹைப்ரிட் ரேஷியோவில் 9:3:3:1 வராமல் வேறு கிடைக்குது. இப்போ இந்த இன்டராக்ஷனை எல்லாம் நான் அலீலிக் ஆர் இன்டர்ஜீனிக் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே ஜீன் இன்டராக்ஷன் தான். என்னென்னா அங்கே கிடைச்சது என்னென்னா அந்த ரேஷியோ 9:3:3:1 இங்கே இப்போ இது கிடைக்க போகிறதில்ல. மெண்டலுக்கு அப்படியே கிடச்சிச்சு, பின்னாடி வந்தவங்களுக்கு கிடைக்கல. இதுலேருந்து டீவியேட் ஆகிற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இதில் உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. எபிஸ்டேசஸ், சப்ளிமெண்டரி ஃபேக்டர், டூப்ளிகேட் ஃபேக்டர், காம்ப்ளிமெண்டரி. ஆனால் நம்ம புக்கில் ரொம்ப உங்களை டேக்ஸ் பண்ணலை, ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், நேம்லேயே தெரியும். பாலிஜீன்னா மோர் நம்பர் ஆஃப் ஜீன் கண்ட்ரோல் 1 கேரக்டர். அப்போ நிறைய வேரியேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மைன்யூட் சேஞ்சஸ் கிடைக்கிறது. இன்னொன்று பிளையோட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீன், ஓகே, ஒரே ஒரு ஜீன் தான், பட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் phenotypic characters has got metabolic reactions வேரி ஆகும். மல்டிபிள் அலீல்ஸோ மாதிரி தான் கிட்ட, ஆனால் அது ஒரு சிங்கிள் ஜீன் வர இன்டராக்ஷன். இதில் வேறு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், phenotypic எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு போகிறது. இப்போ நாம் பார்ப்போம் இதில் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் என்னென்னா, மெண்டல் ஸ்டடீஸ் மெயின்லி டிஸ்கிரைப் தோஸ் ட்ரேட்ஸ் தட் ஹேவ் டிஸ்டிங் alternate forms such as flower color which are either purple or white. நம்ம பார்த்தது. But if you look around, you will find that there are many traits which are not so distinct in their occurrence and are spread across a gradient. So exact variation கிடைக்கல. ரெட்டு ஒயிட்டு, அப்படியே ரெட்டு வந்துச்சு மெண்டலுக்கு, இன்கம்ப்ளீட்டில் பிங்காக மாறுச்சு. இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் மாறுறது. இப்போ நம்ம ஸ்கின் கலரில் எப்படி சேஞ்சஸ் கொஞ்சம் மாறுறது, இன்டெலிஜென்சி எப்படி கொஞ்சம் மாறுறது, அந்த மாதிரி. For example, in humans, we don't just have tall or short people as 2 distinct alternative, but a whole range of possible heights. கரெக்டு தானே? ஒருத்தவங்க ஷார்ட்னா ஒருத்தவங்க எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் வேரியேஷன் வருதில்லை. இந்த மாதிரிலாம் மெண்டலுக்கு வரல மோனோஹைப்ரிட் கிராஸில். Such traits are generally controlled by 3 or more genes and are thus called polygenic traits. Besides the involvement of multiple genes, polygenic inheritance also takes into account the influence of environment. Environment-oda influence-um idhula irukkum. Human skin color is another classic example for this. In a polygenic trait, the phenotype reflects the contribution of each allele. Ovvor allele-oda phenotype-o adu express pannudhu. The effect of each allele is additive. To understand this better, let us assume that 3 genes A, B, C control skin color in human with the dominant form A, B, C responsible for dark skin color
and recessive forms small a, small b, and small c for light skin color. The genotype with all the dominant alleles capital AA, capital BB, capital CC will have the darkest skin color, and that with all the recessive alleles small AA, small bb, small cc will have the lightest skin color. As expected, the genotype with the 3 dominant alleles and 3 recessive alleles will have an intermediate skin color. In this manner, the number of each type of alleles in the genotype would determine the darkness or lightness of the skin in an individual. இவங்க என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் கலர், தட் இஸ் நீக்ரோ மாதிரி ஒரு பிளாக். இதே உங்களுக்கு ஸ்மால் ஏஏ, ஸ்மால் பிபி, ஸ்மால் சிசி கொடுத்தா லைட்டஸ்ட் கலர். ஆனால் இது மட்டும்தானே இருக்குது. இந்த ஹியூமன் பாப்புலேஷனில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சும்மா போட்டு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ பாருங்கள், மெண்டல் ரேஷியோ மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா capital AA, BB, CC, small AA, BB, CC. அப்போது இதில் வர இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா capital A, small a, capital B, small b, capital C, small c into the same combination. அப்போது AA, BB, CC. ஸோ இதில் நீங்கள் இதோட கேமிட்ஸ் போடணும். இப்போ இது வந்து ட்ரை ஹைப்ரிட் அப்படின்னா உங்களுக்கு கேமிட்ஸ் போட கஷ்டமாக இருந்தால் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துப்போம், கேபிட்டல் ஏவோ எடுத்துப்போம், ஸ்மால் ஏவோ எடுத்துப்போம். அதிலிருந்து கேபிட்டல் பி, ஸ்மால் பி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கேபிட்டல் பி, ஸ்மால் பி. இங்கே கேபிட்டல் சி, ஸ்மால் சி. இங்கேயும் கேபிட்டல் சி, ஸ்மால் சி. இது சின்னதாக மாற்றிக்குவோம், இல்லாட்டி குழப்பம் வரும். ஓகே, ஸ்மால் சி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கேபிட்டல் சி, ஸ்மால் சி. இதுலேயும் அப்படியே கேபிட்டல் சி, ஸ்மால் சி. டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி, இதில் ஏபிசி, இதில் ஏபிசி, ஏ கேபிட்டல் பி, ஸ்மால் சி. இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. டன். ஸோ இப்போ இங்கே அதே காம்பினேஷனை அழகாக வெறும் ஏவை மட்டும் மாற்றிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் எக்ஸாமில். ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் சி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, கேபிட்டல் சி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. திஸ் ஆர் த கேமிட்ஸ். இந்த கேமிட்டை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹைப்ரிட் அப்படின்னு சொன்னால் புட் டுகெதர் யூ வில் கெட் 64 காலம்ஸ். ஓகே, 64 காலம்ஸ் வரும்போது நமக்கு வர ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ரைட். இப்போ இந்த கேபிட்டல் ஏஏ மல்டிபிள் தட் இஸ் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில் நமக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து 1:6:15:20:15. 15:6:1 இப்படி தான் கிடைக்கும். என்னென்னா இப்போ இந்த 20 அப்படிங்கிறது மட்டும்தான் இன்டர்மீடியேட் ஃபார்ம், இன்டர்மீடியேட் கலர். ஓகே, முலாட்டோஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்க டிப்பிக்கல் பிளாக், ஃபுல்லாக கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. இவங்க ஃபுல்லாக ஒயிட். ஓகே, இவங்களோட கலர் ஒயிட். மீதி எல்லாம் இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே நீக்ரோ, இவங்க வந்து டார்க். ஓகே, இப்போ இவங்க ஃபேர்லி டார்க்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, கலர் இப்போ இந்தியாவில் நம்ம இது எத்தனை கலரையும் பார்க்கலாம். இவங்க இன்டர்மீடியேட் கலர், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். இவங்க ஃபேர்லி லைட். இவங்க ஒரு மாதிரி லைட் ஒயிட்டு. இவங்க டிப்பிக்கல் ஒயிட், வெரி லைட், வெரி லைட் கலர். ஸோ த லைட்டஸ்ட் ஸ்கின் கலர், ரொம்ப லைட் கலர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இது மெண்டல் ரேஷியோ இல்லையே. இதையே இப்போ நம்ம ட்ரிபிள் தட் இஸ் ட்ரை ஹைப்ரிடுக்காக இப்படி வருதுன்னா, இன்கேஸ் வென் யூ ஒர்க் அவுட் வித் ஏஏபிபின்னு மட்டும் கூட போட்டிங்கன்னா கூட ஏஏ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஷியோ நீங்கள் போட்டிங்கன்னா கூட இதுலேயுமே மல்டிபிள் அலீல்ஸில் 1:4:6:4:1 வரும். திஸ் ஒன் இஸ் டார்க், நாட் டார்க்.
neak, that is black. Okay, this one will be black, this one will be white, this is mulattoes, this is dark, இது வந்து fair. ஸோ இங்கேயுமே ரேஷியோ மாறி தான் இத்தனை கலரையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அவே ஃப்ரம், ஏன்னா இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஜீனில் 2 அலீல் இருந்தால் அந்த ரிப்போர்ட் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன், ஒவ்வொன்றும் அதனுடைய எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் கொஞ்சம் பார்ஷியலி கொடுக்கறதுனால இந்த ரேஷியோ. ஓகே, this is about polygenic. When you talk about pleiotropy அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், we have so far seen the effect of gene on a single phenotype. இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு phenotype or ஒரு trait கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் there are however instances where a single gene can exhibit multiple phenotypic expression. Okay, so single gene தான், ஆனால் expression வேறு. Such a gene is called pleiotrophic gene. Okay, the underlying mechanism of pleiotropy is most cases is the effect of a gene on metabolic pathway which contribute towards different phenotypes. An example of this is the disease phenylketonuria. இந்த டிசீஸ் பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துகிட்டே இருக்குது. ஃபீனல் கீட்டோனியூரியாவில் முக்கியமாக திஸ் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் ரெசசிவ் ஜெனட்டிக் டிசீஸ், பின்னாடியும் வரும், which occurs in human. The disease is caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine hydroxylase. இதில் ஒரு சேஞ்ச் நடந்துடுச்சு, சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன். சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்னு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லெட்டர் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏசிஜி வரணும்னா இந்த இடத்துல இந்த ஏக்கு பதில் டி வந்திருக்கலாம், இந்த ஏரியா மாறி இருக்கலாம், டிசிஜி. உங்களுக்கு இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ கோட் பண்ணும்போது, இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங், சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்னா இங்கே டி இருந்தால் இங்கே ஏசிஜியாக வரப்போகுது. அது இங்கே இப்படியே வந்திருந்தால் அது யூசிஜியாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வேறு அமினோ ஆசிட், இதுக்கு வேறு அமினோ ஆசிட். ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள், எக்ஸாக்டாக நான் இதை சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லெட்டர்லாம் மாறினா பாயிண்ட் மியூட்டேஷன், நான் மியூட்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி மாறினதில் இந்த ஃபீனைல் ஆலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அந்த என்சைம் வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபீனைல் அலானைன் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு டைரோசின் ஆக்சுவலி. ஆனால் இங்கே இது இல்லாததுனால இது டைரோசினாக மாறாமல், ஸோ நோ டைரோசின், இந்த அமினோ ஆசிட் வரல. அதுக்கு பதில் ஃபீனைல் அலானைன் பைருவிக் ஆசிட், ஃபீனைல் பைருவிக் ஆசிட். ஓகே, ஸோ ஃபார்ம் ஆகிறது ஃபீனைல் பைருவிக் ஆசிட், ஆலனைன் கூட இல்லை, ஃபீனைல் பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. திஸ் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் த்ரூ ஃபீனோடிபிக் எக்ஸ்பிரஷன் கேரக்டரைஸ்டு பை மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் ரிடக்ஷன் இன் ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன். பாருங்கள், ஒரே ஒரு இது 12th குரோமோசோமில் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி 12th குரோமோசோமில் நடக்கிற ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மாறி வரும். சப்ஸ்டியூஷனாக என்னென்னு நான் மியூட்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்த சின்ன குழப்பம், இந்த என்சைம் வரல, டைரோசினாக மாறலை, அதுக்கு பதில் ஃபீனைல் பைருவிக் ஆசிடாக மாறுறதுனால அக்யூமுலேஷன் அதிகமாக ஆகிடுது. லிவர்லேருந்து அப்படியே பிளட்டிலேருந்து போய் பிரெயினில் அக்யூமுலேட் ஆகிட்டு இட் காசஸ் மென்டல் ரிட்டார்டேஷன், அப்புறமா ஹேர் ரிடக்ஷன், அப்படியே மல்டிபிளாக ஒரு சிண்ட்ரோம் மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் டிசீசஸ் இந்த குழந்தைங்க ரொம்ப நாள் இருக்கிறதும் கஷ்டமாயிடுச்சு. இட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம் ஆஃப் அ மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன் இன் அ 12th குரோமோசோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனே மாறிடுச்சு, மெட்டபாலிக் பாத்வேவை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இது எல்லாமே ஜீன் இன்டராக்ஷன், நான் அலீலிக் ஆர் இன்டர்ஜீனிக் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். பிகாஸ் இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆரம்பித்தா அது அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் பற்றி பார்ப்போம். இந்த பிளையோட்ராஃபியுமே கூட இன்னும் கூட டீட்டெயிலாக, தட் இஸ் ஃபீனைல் கீட்டோனியூரியா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகே,
ஸோ வித் திஸ் ஐ புட் அ ஸ்டாப் ஃபார் திஸ் பர்டிகுலர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.